கோகுலம் பசுமையான புல்வெளிகளும் பால் பசுவின் இனிய மேய்ச்சலும் நிறைந்த இடம். அந்த ஊரின் ஒவ்வொரு வீட்டிலும் வெண்ணெயின் இனிய மனம் பரவியிருந்தது. ஆனால் அந்த வெண்ணெய்க்கு ஒரு சிறப்பு பக்தர் இருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, கண்ணன். குழந்தை கண்ணனின் சின்ன சின்ன குறும்புகளை நினைத்தாலே கோகுலம் முழுக்க சிரிப்பொலித்தது. கண்களில் கபடமில்லாத மின்னல், உதட்டில் எப்போதும் குறும்புச் சிரிப்பு, அந்த அழகே வெண்ணெய் திருடும் சாகசத்தின் ரகசியம். கோபிகைகள் எப்போதும் கவனமாக இருந்தனர். கண்ணன் வந்து விட்டானா என்று பயந்தே பாத்திரங்களை மேலே தொங்க விடுவார்கள். ஆனால் அந்த குறும்புக்கார கண்ணன் சின்ன சின்ன நண்பர்களை கூட்டிக் கொண்டு, வாங்க வாங்க, வெண்ணெய் பானை காத்திருக்கிறது என்று திட்டமிடுவார். ஒருவர் தோள் மேல் ஒருவர் ஏறி சிறிய மனித கோபுரம் போல நின்று வெண்ணெய் பானையை எட்டிச் சாய்த்து வெள்ளை வெண்ணெயை கைப்பற்றுவார். வெண்ணெய் வாயில் போடும் அந்த நொடியில் அவருடைய முகத்தில் தெரியும் சந்தோஷம், சின்ன குழந்தையின் பசுமையான மகிழ்ச்சி. ஆனால் அப்போதே வீட்டுப் பெண்களின் குரல் கேட்டுவிடும். கண்ணா, நீங்கள்தானே? அனைவரும் சிதறிச் சென்று ஓடிவிடுவார்கள். ஆனால் கண்ணன் மட்டும் வெண்ணெய் கையில் எடுத்து, நான் எதுவும் செய்யவில்லையே அம்மா என்ற மாதிரி சிரிப்போடு நிற்பார். அந்த சிரிப்பை கண்டதும் யாராலும் கோபப்பட முடியாது. அப்படித்தான் கோகுலத்தில் வெண்ணெய் திருடும் கண்ணன் வெறும் பானையை மட்டுமல்ல, மனிதர்களின் இதயத்தையும் திருடினார்.